இன்னைக்கு நம்ம 5ஆமத்த ஸ்லோகம் பார்க்கலாம். தேவியோடு 15ஆமத்த 16ஆமத்த நாமங்கள் பார்க்கலாம். அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிக ஸ்தல சோபிதா முக சந்திர களங்காப மிருகநாபி விசேஷகா. அஷ்டமி அதானது ஒரு நியூ மூனோடு 8ஆமத்த நாளைக்கு எப்படி அந்த சந்திரன் இருப்பாரோ, அதானது முழுசா தெரியற மூணுக்கும் கரெக்டா 8ஆமத்த நாளில பாதியா தெரியும். அந்த மாதிரி இருக்கிற அந்த மூணுக்கு விப்ராஜ, அதே மாதிரி தேவியோடு நெற்றித்தளத்துல தளிக ஸ்தல சோபிதா, அப்படி அழகான அந்த நெற்றித்தடம் பகுதி அந்த கிரீடத்தால மறைஞ்சிருக்கும். அது மாத்திரமல்ல, பாக்கி பகுதி எப்படி நம்மளுக்கு 8ஆமத்த நாளைக்கு அந்த சந்திரனை பார்க்கும்போது இருக்கோ அந்த அளவுக்கு ஜுவலிச்சுட்டு இருக்கும். முக சந்திர களங்காப மிருகநாபி விசேஷகா. இது 16ஆமத்த நாமம். முகம், தேவியோடு அந்த முகம் சந்திர ஒரு சந்திரனை ராத்திரியில நம்ம ஒரு சந்திரனை பார்ப்போம் இல்லவா, அப்போ அதுல ஒரு களங்காப, ஒரு சின்ன ஒரு கருத்த ஏதாவது ஒரு நிழல் மாதிரி நம்மளுக்கு தோணும். அதே மாதிரியாக்கும் மிருக நாபி விசேஷகா, தேவியோட நெத்தியில ஒரு சந்தனக்குறி மாதிரி ஒண்ணு போட்டுன்னு இருக்கா. அது எப்படி தெரியும்னா, ஒரு மூணுல ஒரு கருத்த ஒரு நிழல் எப்படி இருக்கோ அதே மாதிரியாக்கும் அந்த சோபனமா இருக்கிற அந்த ஃபேஸில், தேவியோட முகத்துல அந்த குறி அப்படி தெரியறது. அப்போ தேவி அவ்வளோ திளக்கமானது இருக்கா, ஜொலிச்சுண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குறி மாதிரி இருக்கிறது ஒரு சந்திரன்ல தெரியற ஒரு கருத்த நிழல் மாதிரி நம்மளுக்கு தோணும். அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதா முகச்சந்திர களங்காப மிருகநாபி விசேஷகா. தேங்க்யூ.